மைசூர் அரண்மனையில் தசரா கொண்டாட்டம் ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. அதில் 9வது நாள் ஒரு இரகசிய வழிபாடு நடைபெறுகிறது. அச்சத்தின் காரணமாகவே அவர்கள் அலமேலுவை வணங்குகின்றனர். கிபி 1600ஆம் ஆண்டுகளில் ராஜவம்சத்தினர் அரசாட்சியை இழந்து அடிமைகளாக இருந்தார்கள். விஜயநகர பேரரசின் பிரதிநிதியாக திருமலை ராஜாவின் கட்டுப்பாட்டில் இந்த உடையார்கள் மன்னர்கள் இருந்தார்கள். திடீரென்று திருமலை ராஜா நோய்வாய்ப்பட்டார். ஜோதிடர்களின் ஆலோசனையின் பேரில் தலைக்காட்டு கோவிலுக்கு வழிபட தன் 2ஆம் மனைவியோடு சென்றார். முதல் மனைவி அலைமேலு நாச்சியார் ஆட்சி பொறுப்பில் இருந்தார். மன்னர் அங்கேயே மரித்தார். இதுதான் தக்க சமயம் என்று உடையார்கள் உடனே ஆட்சியை கைப்பற்றினர். ராஜா உடையார் பதவியேற்றதும் அரண்மனை நகைகளை ஒப்படைக்கும்படி அலமேலுவுக்கு ஆள் அனுப்பினர். இதை அறிந்த அலமேலு நகைப்பெட்டியோடு ஒரு குதிரை மீது ஏறி காவிரி ஆற்றுக்கு போனாள். நகைப்பெட்டியை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டு மைசூர் வம்சத்துக்கு வாரிசுகளை இல்லாமற் போகட்டும் என்று கூறி நகைப்பெட்டியோடு காவிரி ஆற்றில் குதித்து காணாமற் போனார். எனவே 9ஆம் நாளன்று அந்த சாபத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளுமாறு அலமேலுவை பூஜிக்கின்றனர். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக சாபமானார். கலாத்தியன்ஸ் 3:13. Christ became a curse for us. One song. சாதமானீர் என் பாவம் நீங்க நீட்டீரே பாவத்தினின்று ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டேன் சிலுவையினா இம்மானுவே இயேசு ராஜா இவ்வளவா அன்பு கொண்டே அன்பே பேரன்பே சாதமானீர் என் பாவம் நீங்க நீட்டீரே பாவத்தினின்று ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டேன் சிலுவையினா இம்மானுவே இயேசு ராஜா இவ்வளவா அன்பு கொண்டே அன்பே பேரன்பே அன்பே பேரன்பே. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, தகப்பனே, என்னை உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எனக்காக சாபமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் வணங்கி பூஜித்து அவரை பின்பற்றி வர கிருபைகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் என் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென்.